ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் செய்யும் அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது திருப்தியையும் அதிருப்தியையும் இரு வேறு கருத்துக்களாக வெளிப்படுத்துவர். அதில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று மக்களுக்காக செய்த அறிவிப்பு தொடர்பில் மக்களின் கருத்துகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து பர்னாமா தொலைக்காட்சி மேற்கொண்ட கண்ணோட்டம் தொடர்ந்து இடம்பெறுகின்றது. மக்களின் தினசரி வாழ்க்கைச் சூழலை அறிந்து சில உதவிகள் மூலம் அவர்களின் சுமையை குறைக்க அரசாங்கம் எடுத்திருக்கும் ஒரு முயற்சியாக மக்கள் அதனை கருதுகின்றனர். 18 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் 100 ரிங்கெட் தொகை அடிப்படை பொருட்களை வாங்குவதற்கு வகை செய்யும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். கூடுதல் பொது விடுமுறை, மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படாதது போன்ற திட்டங்கள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். மேலும் செப்டம்பர் இறுதியில் ரோன் 95 ரக பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு தினசரி வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு முடிவு தான். ப்ளஸ் அவங்க 100 வேலை கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம மக்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். விலைவாசியாக கொஞ்சம் கஷ்டம் தான். வாழ்க்கை சேவை டெய்லி நம்ம போகணும் வரணும், சமைக்கணும் போகணும் வரணும், எல்லாம் ஜாமான் ரொம்ப விலை கூட வேறு எல்லாமே நடந்தால் அதை நம்ம அனுவாருக்கு தான் நன்றி சொல்லணும். பெட்ரோல் வந்து முன்னையோட கொஞ்சம் சேன் தான் குறைச்சிருக்காங்க. ரொம்ப குறைக்கன்னு சொல்லி சேன் தான் குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல தான். டெய்லி எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும் பாருங்கள். மோட்டருக்கு ஊற்றினோம், காடிகை ஊற்றி தான் ஆகணும். இருந்தால் கொஞ்சமாக இருந்தாலும் மாத கணக்கு பார்த்தா அது வந்து ஒரு தொகை தானே வருது. ஆஸ் எ ஸ்டூடெண்ட் டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 100 வெள்ளி தராங்களா, அவங்களும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு பாய்ச்சிக்கலாம். அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஃபார் த வீக்லி எக்ஸ்பென்சஸ். அவங்க டோல் ப்ரைஸஸ் குறைக்கிறது கூட நிறைய டீனேஜர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு காடி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி காடி ஓட்டிக்கலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கான இது போன்ற அறிவிப்புகள் வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னும் பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கவே செய்கின்றது. அது மட்டுமின்றி மக்கள் இந்த அறிவிப்பை ஒரு குறுகிய கால திட்டமாகவே பார்க்கின்றனர். 18 years old above வந்து ஒரு ஆளுங்களை வந்து 100 வெள்ளி கொடுக்குறான்னு சொன்னாங்க. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன ஸ்டெப்லேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்து பெருங்காலத்தில் வந்து இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். இந்த மாதிரி பணத்தை மட்டும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கறதோட வருங்கால இன்னும் 5 வருஷத்துக்கு மலேசியா எக்கானமியை வந்து டாப் 10 அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு திட்டம் போட்டால் இன்னும் பெட்டர். இது வந்து சாப்பாடுக்கு பசிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அந்த சாப்பாடு முடிஞ்சால் வேறு சாப்பாடு இருக்காது. கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா மீன் பிடிக்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுத்தா இன்னும் பெட்டர். ஸோ அவங்களே சொந்தமாக எக்கானமிக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற நடப்பு சூழலில் வந்து விலைவாசியில் ஏறிட்டு போகுது. ஸோ அவர் கொடுத்தது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும் தான் அது வந்து பயன்படும். ஸோ மக்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து இப்போ வந்து சம்பளம் உயர்ந்து அவ்வளோ குறைவாக இருக்குது. ஆனால் நம்மளோட விலைவாசி அந்த செலவு வந்து கூட்டிகிட்டே போகுது. ஸோ இது வந்து குறுகிய காலகட்டம் மட்டும் தான் மக்களுக்கு வந்து பயன்படும் நான் நம்புறேன். வரும் காலங்களில் இன்னும் அதிகமான திட்டங்களை மக்களுக்காக அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இந்த அறிவிப்பு தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செயல்பட்டதாகவே கருதப்படுகின்றது. அவ்வப்போது மக்கள் எதிர்நோக்கி வரும் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் விதமாக இந்த உதவிகள் அமைந்திருப்பதாக சிலர் கருதுகின்றனர். அதோடு இதனை ஒரு குறுகிய கால திட்டமாகவே மக்கள் பார்க்கின்றனர். அதனால் பொருளாதார அடிப்படையில் இன்னும் பல உதவிகளையும் திட்டங்களையும் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்.